SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். மணிப்பூர் கலவரம் மற்றும் அதானி விவகாரத்தை கண்டித்து ஆளுநர் மாளிகை நோக்கி பேரணியாக செல்ல முயன்ற தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்டோரை போலீசார் கைது செய்தனர். அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்க கேட்கலாம். ராமச்சந்திரன் வணக்கம். தற்பொழுது இந்த சம்பவம் தொடர்பாக அங்கு இருக்கக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். அமெரிக்க நீதிமன்றத்தால் குற்றம் சாட்டப்பட்டுள்ள அதானி ஊழல் மோசடிகள் குறித்தும் மணிப்பூர் கலவரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை கடந்த 1.5 ஆண்டு காலமாக பிரதமர் மோடி நேரில் சந்திக்காததை குறித்தும் நாடாளுமன்றத்தில் விவாதிக்க அனுமதி மறுக்கப்பட்டதை கண்டித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பில் சென்னையில் ஆளுநர் மாளிகையை முற்றுகை முயற்சி போராட்டம் சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகே நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை தலைமையில் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட கட்சியோட எம்எல்ஏக்கள் மற்றும் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஏராளமானவர்கள் பங்கேற்றார்கள். இதில் பங்கேற்று அதானிக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். உடனடியாக மத்திய அரசு இதில் கூட்டு குழு விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் எனவும் மேடையில் பேசினார். அது மட்டுமல்லாமல் முற்றுகையிடும் முயற்சி ஆளுநர் மாளிகை முற்றுகையிடும் முயற்சிக்காக செல்ல போது அவர் 3 மாநகர பேருந்துகள் மூலமாக கைது செய்யப்பட்டு அருகில் இருக்கக்கூடிய தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளார். இதற்காக கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பில் அமர்த்தப்பட்டார்கள். மழையை பொருட்படுத்தாமல் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் பங்கேற்ற அனைவருமே தற்போது கைது செய்யப்பட்டு தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ராமச்சந்திரன். SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல்.